மதுரையில இப்படி ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வாழ்ந்தாருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கிட்ட தான் அவரோட சிலை இருக்குங்கிறது மதுரைக்காரங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. சுதந்திர தினமான இன்னைக்கு அவரை பத்தி கண்டிப்பா வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லி நேரா அவரை பாக்குறதுக்கு வண்டியை விட்டாச்சு. அவர் தான் நம்ம மதுரை வைத்தியநாத ஐயர். மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள ஹரிஜன மக்கள் நுழையக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட பாதுகாப்போட 1939 அந்த மக்களோட கைகளை பிடிச்சு கோவிலுக்குள்ள கூட்டு போய் ஆலய பிரவேசம் செஞ்சு வச்சாரு. வந்தே மாதரம்ன்ற குரலை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருந்ததுக்காக வெள்ளையர்கள் இவரை மீனாட்சி அம்மன் கோயில சுற்றி இருக்கிற 4 கோபுரத்தையும் சுத்தி தரன்னு ரத்த காயத்தோட இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட்டாங்க. அவரை இழுத்துட்டு வந்த வீதியெல்லாம் ரத்தம், தோலெல்லாம் உறிஞ்சு உள்ள எலும்பு தெரிய ஆரம்பிச்சு. ஆனாலும் அவர் வந்தே மாதரம்ன்ற முழக்கத்தை விடவே இல்லை. அப்படிப்பட்ட இவர் இருக்கிற இடம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு சுதந்திர தினம், அதனால இவரோட சிலை இப்படி அலங்கரிக்கப்பட்டு இருக்கு. மற்ற நாள்கள் எல்லாம் இவரோட சிலையை சுத்தி குப்பையா போட்டு வச்சிருப்பாங்க. மதுரையை பொறுத்தளவு ஒவ்வொரு தூணுக்கும் கதை இருக்கும், அங்க தூங்குறவனுக்கும் கதை இருக்கும். மதுரையை அசுத்தம் பண்றது வெளியூர்காரங்கல்ல, மதுரைக்காரங்க தான். இனிமேலாவது இந்த மாதிரி தப்பு பண்ணாம இருப்போம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த்.